வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய SA T20 லீக்லையும் இப்போ சாம்பியன்ஸ் ஆகியிருக்கிற நம்மளுடைய MI ஃப்ரான்ச்சைஸ். ஸோ MI கேப்டவுன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எவர். ஸோ அவங்களுடைய அந்த ஒரு சாம்பியன்ஷிப் க்ளாரியை வந்துட்டு SA T20 லீக்ல வந்துட்டு நிறைவேற்றிட்டாங்க. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா SA T20 லீக்ல லாஸ்ட் 2 சீசன்ஸாகவே பாட்டம் ஆஃப் த டேபிளில் முடிச்சு வெளியேறி இருந்த நம்மளுடைய MI கேப்டவுன் இந்த தடவை வந்து டாப் ஆஃப் த டேபிளில் முடிச்சதோட மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டீம் டு என்டர் த ஃபைனல்ஸ். ஸோ அதே நேரம் ஃபைனல்ஸையும் வந்து வின் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து சாதாரணமான டீம் அவங்க வந்து வின் பண்ணல. ஸோ லாஸ்ட் 2 சீசன்ஸாக சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண நம்மளுடைய சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் அப்படிங்கிற SA T20 லீக்லேயே சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸை வீழ்த்தி தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் இதுக்கு வந்து பெருமைப்படணும். ஸோ ஃபர்ஸ்ட் நேற்று மேட்சை பொறுத்த வரைக்கும் MI கேப்டவுன் தான் ஃபர்ஸ்ட் வந்து பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. ஓப்பனர்ஸாக ரியான் ரிக்கல்டன், அதுக்கப்புறம் ராசி வெங்கடேசன் 2 பேருமே. ஸோ எப்படி வந்து அதிரடியான பேட்டிங்கை வந்து காமிப்பாங்களோ அதே மாதிரி தான் காமிச்சாங்க. ரியான் ரிக்கல்டன் 15 பால்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 33 ரன், 1 பவுண்டரி, 4 சிக்ஸர், 220 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிட்டு ஸோ அவருடைய அந்த ஒரு விக்கெட் அப்படிங்கிறது போச்சு. ரீசா ஹென்ட்ரிக்ஸ் வழக்கம் போல் வந்துட்டு 0 அப்படிங்கிற அந்த ஒரு ரனுக்கு அவுட் ஆயிருந்தாலும் ராசி வெங்கடேசன் ஓரளவுக்கு வந்துட்டு ஒரு ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ், 23 ரனுக்கு அவுட் ஆக. அடுத்தது கூனூர் ரித்தீஷ் மேனும் ஜார்ஜ் ரெண்டும் வந்து கை கோர்த்து ஓரளவுக்கு டீசென்டான ஸ்டார்ட் அப்படிங்கிறத கொடுத்தாங்க. கூனூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26 பாலுக்கு 39 ரன்னு, 2 பவுண்டரி, 2 சிக்ஸரு, 4 பக்கமும் வந்து பார்க்க இருந்தார் பவுண்டரியை. ஸோ ஜார்ஜ்லின் 14 பாலுக்கு வந்து 20 ரன், 3 சிக்ஸர். வழக்கம் போல வந்துட்டு கன்சிஸ்டண்டா அடிச்சிட்டு இருக்கிற நம்மளுடைய டிவில் பிரிவிஸ் நேத்து வந்து வேற லெவலில் மாஸ் காட்டினாரு. வெறும் 18 பாலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 38 ரன், வேற லெவலில் வந்துட்டு 2 பவுண்டரி, 4 சிக்ஸரோட சூப்பரான பேட்டிங் டிஸ்பிளே அப்படிங்கிறத காமிச்சாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ரஷித் கான், கார்பின் போஸ் இவங்க எல்லாம் ரன் அடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டு இருந்தது. பட் ஆனால் அவங்க வந்து 2 பேருமே ரன்கள் எதுவும் வந்து வெளியேறினாங்க. டெலானோ பொட்டிகர் வந்து பார்த்தீங்கன்னா 13 ரன், 12 பாலுக்கு 2 பவுண்டரியோடு அடிச்சிருந்தாரு. டோட்டலாக வந்து நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் வந்து நம்மளுடைய MI கேப்டவுன் 181 அப்படிங்கிற ஒரு டீசெண்டான டோட்டலை வந்து அடிச்சிருந்தாங்க. 160 அப்படிங்கிறதே இந்த கிரவுண்டில் வந்து போதுமான டோட்டல் அப்படின்னு தான் சொல்லப்பட்டுச்சு. ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் 20 ரன் அப்படிங்கிறது இவங்க வந்து அதிகமாகவே அடிச்சிருந்தாங்க. 182 ரன்ஸ் அடித்தா வின் அப்படின்னு கிளம்புறங்கன்னா நம்மளுடைய சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்து அதிர்ச்சி மட்டும்தான் காத்துட்டு இருந்தது. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங்ஹாம் அண்ட் டோண்டி ஜோசி அப்படிங்கிற இவங்க 2 பேர் இறங்கியிருந்தாங்க. ஸோ இதில் பெட்டிங்ஹாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரபாடாவோட ஓவரில் 2வது ஓவர்லேயே 5 ரன்னுக்கு அவுட் ஆனார். ஸோ அதுக்கப்புறம் அங்கே வந்து யாருமே பெரிய லெவலில் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கல. ஏபல் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது டாம் ஏபல் மட்டும்தான் ரபாடாவோட ஓவர்லேயே ஒரு சிக்ஸரு, 2 பவுண்டரின்னு சொல்லி ஹேட்ரிக்கில் அடித்தார். 30 ரன் அவர் அடித்தது தான் வந்து ஸ்கோர். அதுக்கப்புறம் எல்லாருமே அப்படியே ஆட்டம் இழந்து வந்துட்டு கிளம்புனாங்க. ட்ரெண்ட் போல்ட்டு, ரஷித் கான் இவங்க ரெகுலர் இன்டர்வல்ஸில் விக்கெட் எடுக்க, அடுத்த விக்கெட்டா டாம் ஏபல், மார்க்ரம் இவங்களோட விக்கெட்டை வந்து ஜார்ஜ்லின் எடுத்து கொடுக்க. ஸோ டோட்டலி வந்துட்டு ஓவர் கிடைக்கிறப்பெல்லாம் ரபாடா நேற்று விக்கெட் எடுத்துட்டு இருந்தார். மொத்தமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ரபாடா 4 விக்கெட் ஹால் அப்படிங்கிறத வந்து எடுத்திருந்தாரு. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா மேட்சோட 15 ஓவர் அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷனில் நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. ஸோ இவங்க வந்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு பெரிய லெவலில் பர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு. ஸோ டோட்டலி 181 ரன்ஸ் டார்கெட் அப்படின்னு கிளம்புறாங்கன்னா நம்மளுடைய சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்பால வெறும் 105 ரன் அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷனுக்குள்ள மட்டும்தான் வர முடிஞ்சது. ஸோ 76 ரன் வித்தியாசத்தில் MI கேப்டவுன் அந்த மேட்சை வின் பண்ணி ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எவர் நம்மளுடைய MI கேப்டவுன் SA T20யோட சாம்பியன்ஸாக வந்து க்ரோம் ஆகிருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய MI ஃப்ரான்ச்சைசஸ் எங்கெல்லாம் விளையாண்டுருக்கிறாங்களோ எல்லா இடத்துலையுமே இப்போ வந்துட்டு அவங்க வந்து சாம்பியன்ஸ் ஆகிட்டாங்க. IPL, அதுக்கப்புறம் SA T20, IL T20. ஸோ அதே நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உமன்ஸ் IPL, CL T20ன்னு அவங்க விளையாண்ட எல்லா இடமுமே வந்துட்டு MLC இன்க்ளூடிங்கில் அவங்க வந்துட்டு சாம்பியனாக இருக்கிறாங்க. கிரேட்டஸ்ட் T20 ஃப்ரான்ச்சைஸ் எவர் இன் த வேர்ல்டு அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ டோட்டலி வந்துட்டு நேற்று மேட்ச்சில் வந்து ஹீரோவாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ககிசோ ரபாடா. பவுலிங்கில், பேட்டிங்கில் நம்மளுடைய டிவில் பிரிவிஸ், ரியான் ரிக்கல்டன் இவங்க 2 பேருமே அருமையான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. ரஷித் கானோட கேப்டன்சியில் நம்மளுடைய MI கேப்டன் டீம் வேற லெவலில் மாஸ் காட்டியிருக்கிறாங்க. அண்ட் நம்மளுடைய ட்ரெண்ட் போல்ட் விளையாண்ட எல்லா MI ஃப்ரான்ச்சைசஸ்லையுமே இப்போ அவர் சாம்பியனாக இருக்கிறாரு. ஸோ அதுவும் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு அருமையான விஷயம். ஸோ IPLக்கு முன்னாடி சாம்பியன்ஷிப்போட ஆரம்பிச்சிருக்கிற MI ஃப்ரான்ச்சைஸ் IPL வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்.